விழுப்புரம் மாவட்டம் பொன்னேரி ஏரியில் சுமார் 10 டன் மதிப்பிலான மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மிதக்கின்றன. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், ஏரியில மீன்கள் கொத்து கொத்தா செத்து மிதக்கக்கூடிய நிலையில இதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? மீன்வளத்துறை அதிகாரிகள் தரப்புல ஆய்வு செய்யப்பட்டதா? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? வணக்கம். விழுப்புரம் நகரின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடியது இந்த சாலாமேடு பகுதியில் உள்ள பொன்னேரி என்ற பகுதி. இந்த பொன்னேரி உள்ளிட்ட பகுதியிலிருந்தான் விழுப்புரம் நகரை ஒட்டிய இந்த ஏரி பகுதி, இந்த ஏரி பொன்னேரி. இதனையடுத்து இந்த பகுதியில் ஒட்டியுள்ள இந்த ஏரி பகுதியின் காரணமாக தான் விழுப்புரம் நகருக்கு பல்வேறு பகுதிகளில் இந்த தண்ணீரானது தடைபடாமல் வந்து வண்ணம் உள்ளது. இந்த குறிப்பாக முக்கியமான இந்த ஏரியில் மீன்கள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீன்கள் சுமார் குவியலாக இன்று செத்து மிதந்து வந்தன. இதில் கண்ட அந்த பகுதி மக்கள் மிகுந்த அதிர்ச்சியுற்றனர். மீன் குத்தகைதாரர்களும் இங்கே வந்து காலையை பார்த்தனர். அப்பொழுது அவர்கள் 10 டன்கள் மீன்கள் இருக்கும். இந்த முற்றிலுமாக அந்த மீன்கள் அனைத்தும் செத்து மிதந்ததாக தெரிவித்துள்ளனர். சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மீன்கள் அனைத்தும் இறந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதற்கான காரணம் என்னவென்றால், விழுப்புரம் நகரில் உள்ள அனைத்து கழிவு நீர்களும் வெளியேற்றப்பட்டு இந்த பைப் மூலமாக ராஜத மின் மோட்டார்கள் மூலமாகவும் இந்த ஏரியில் கொண்டு வந்து கலக்கப்படுகிறது. குறிப்பாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவுநீர் மற்றும் கடைகளில் முக்கிய நகரில் உள்ள கடைகளில் உள்ள கழிவுநீர்கள் மற்றும் இந்த பிராந்தி கம்பெனி எனப்படும் இந்த எலிசத்திரம் ரோடில் உள்ள பிராந்தி கம்பெனி கழிவுநீர் உள்ளிட்ட அனைத்து கழிவுநீர்களும் மின் மோட்டார்கள் மூலமாக அப்புறப்படுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இந்த கழிவு நீரானது பைப் மூலமாக இந்த ஏரிகளில் வந்து விடப்படுவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் நீரானது முற்றிலுமாக மாசுபட்டு கருமை நிறத்தில் காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மீன்கள் வாழ்வதற்கு சுமார் இனப்பெருக்கம் செய்வதற்கு தகுதியில்லாத நீராக இந்த ஏரி நீரானது மாறியுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது 2 நாட்களாக ஏரியில் நீர் வற்றியது குறைந்ததுக்கு காரணமாக அதற்கு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு கழிவுநீர் அதிகமாக கலந்து முற்றிலுமாக மாசுபட்டு 10 டன் மதிப்பிலான மீன்கள் செத்து மிதப்புள்ளன. இந்த பகுதியில் உள்ள ஆடு மாடுகள் கூட இந்த தண்ணீரை பருக முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த மீன் குத்தகைதாரர் நம்மிடம் உள்ளார், அவரிடம் கேட்போம் இந்த எப்படி இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்ன ஏற்பட்டோம். மீன் குத்தகைதாரர் பாபு நம்மிடம். பாபு, சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இப்போ எப்படி இருக்குது? நாங்கள் ஒரு 2 வருஷமா வந்து ஏலம் எடுத்து மீன் எடுத்துட்டு வரோம். பார்த்தீங்கன்னா இன்னொரு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ இந்த ஏரி இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்கடையாக மாறிடுது. இந்த சாக்கடையாக மாறதுக்கு காரணமே புது வருஷம் வந்து அந்த கழிவு நீர், அப்புறம் பெரும்பாலும் ஹோட்டல்கள், அப்புறம் சென்னை சில்க்ஸு, அப்புறம் ஸ்டஃப் எம்ஜிஎம் இருக்குங்களா, அது இதில் இருந்து வர எல்லா கழிவு நீரும் பம்ப் பண்ணி டேரெக்டாக அந்த ஏரியோட வாய்க்கால தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது 15 வருஷம் 16 வருஷம் நாங்கள் வெறும் மனுக்கு கொடுத்து தான் எங்கள் நிலைமை மனு கொடுக்குற நிலைமை மாறி போச்சு. இது வரைக்குமே நாங்கள் மனு இன்னைக்கு கூட தான் இப்போ எங்கள் நிலைமை மனு கொடுக்குற நிலைமை மாறி போச்சு. இது வரைக்குமே நாங்கள் மனு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் காலையில் அதிகாரிகள் வந்தாங்க, தண்ணீர் நாங்கள் செக் பண்ணுறோம், மீனை எடுத்து போய் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஆய்வு தான் போயிருக்குது. கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டன் 15 டன் கிட்ட எங்களுக்கு மீன் வந்து இறந்து போய் கிடக்கு. என்னால் 10-15 நஷ்டத்தில் போய் நாங்கள் நிற்கிறோம். மாவட்ட நிர்வாகமும் அரசும் சேர்ந்து எங்களுக்கு நிவாரணம் அறிவிக்கணும். அதுதான் சார் கேட்டுக்கிறோம். மீன் குத்தகைதாரர் பாபு நம்மிடம் தெரிவிக்கையில், மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் மீன்வளத்துறையின் சார்பாக அதிகாரிகள் வந்து இன்று காலையும் சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும், நிரந்தர தீர்வு தங்களுக்கு இந்த பகுதியில் உள்ள தூய்மையான நீரினை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் அருகே பொன்னேரி ஏரியில் மீன்கள் செத்து மிதக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.